நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. இன்று திதி பிற்பகல் 12:14 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் பிற்பகல் 2:52 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 11:20 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 7:51 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், வாஸ்து நாள், மேல்நோக்கு நாள். இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான நாள், வாஸ்து நாள் கூட. இன்னைக்கு பூமி பூஜை போடுறவங்க போடலாம். அதே மாதிரி வீட்டில் குறைபாடு இருந்தால் அதை சரி செய்யலாம் இன்றைய தினம். அதே மாதிரி இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லு மட்டும் கொண்டு செல்லுங்க. சரி, இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார். சரி, நம்ம வகுப்பு போடுறது மே மாசம் முதல் வாரம் கண்டிப்பாக போடப்படும். இது ஜோதிட வகுப்பு. இது ஆன்லைன் வகுப்பும் போடுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ஜோதிடம் படிக்கணும்னு எண்ணம் உள்ளவர்கள் படிக்கலாம். இது எழுத படிக்க தெரிந்தால் போதும். இது ஆண்பாளர் பெண்பாளர் இருவரும் படிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். நமக்கு நாம என்னன்றதை தெரிந்து கொள்வதற்காக கூட படிக்கலாம். சரிங்களா? இல்ல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி மாந்திரீக தாந்திரீக வகுப்பு அதுவும் போடப்படும். இது பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் இந்த ஜோதிட வகுப்பு. அதன் பிறகு இந்த வகுப்பு எடுக்கப்படும். அது கூடவே இதுவும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு புதன்கிழமை. நம்ம இந்த கடன் பிரச்சனைக்கு நிறைய பரிகாரங்கள் பார்த்தோம். ஆனா நம்ம கொடுத்த கடன் வரணும்ல. இப்ப நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம்னா அந்த பணம், அதாவது கொடுத்த பணம் அப்படின்னா வட்டிக்கு கொடுக்காமல் கைமாத்தாக கொடுத்த பணமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக இந்த பணம் நமக்கு வரும். புதன்கிழமையில காலையில 6 to 7 அந்த நேரத்துல கருப்பண்ண சுவாமிக்கு, கருப்பு சாமி இருக்கு இல்லையா, அந்த கருப்பு சாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்தணும், வேற எந்த தீபமும் ஏத்தக்கூடாது. சிகப்பு திரியும் வெள்ளை திரியும் இரண்டும் கலந்து இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்தால் நீங்க கொடுத்த பணம் விரைவில் வரும். அங்க போய் அவர்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லணும். இல்ல எலுமிச்சம்பழ மாலை போட முடியல, நிறைய காசு ஆகுது அப்படின்னா செவ்வரளி மாலை போடலாம். அரளி இருக்கு இல்லையா, அந்த அரளிப்பூ மாலை கட்டி போடலாம். இல்ல காலடியில கூட வெறும் உதிரியா கூட போட்டு நம்ம வேண்டலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம கடனை கொடுத்துட்டோம், அந்த கடன் வரல, அதுக்காக நம்ம நிறைய விரயத்தை செய்யணும்ன்றது அவசியம் இல்லை. நம்மளால இயன்றதை செய்யணும், அவ்வளவுதான். சரிங்களா? கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது.
அதே போல தேவையற்ற விஷயத்துக்கும் இது கடவுளாய் இருந்தாலும் எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதுக்காக நம்ம சில பேர் பெருமைக்காகவாவது நிறைய மாலை அது இது பூவு நிறைய வாங்கி கொட்டுவாங்க. அதனால பிரயோஜனம் கிடையாது. உண்மையான பலன் கிடைக்கணும்னா நம்மளால இயன்றதை செஞ்சுட்டு நம்ம உட்கார்ந்து 20 நிமிஷம் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி 20 நிமிஷத்துக்கு மேல அங்க உட்கார்ந்துட்டு வரணும். ஏன்னா 20 நிமிஷம் வரை மனம் அலைபாயும். அந்த 20 நிமிஷத்துக்கு மேலதான் மனசு நிதானத்துக்கு வரும். அப்ப நீங்க என்ன வேண்டினாலும் அது நடக்கும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசுல நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். சகோதரர்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் ரொம்ப நாளா சந்திக்காத ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவை நீங்க இன்னைக்கு எடுத்துருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்கான ஒரு நல்ல சூழல்லாம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் நல்ல கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயின் 3ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். பரணி நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவங்கள்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள்லாம் தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். புதிய நபர் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க. ஆனால் அறிமுகமானால் அவர்களிடம் தேவையற்ற விஷயத்தை எல்லாம் பேசாதீங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயம்னா புதுசா ஒரு நண்பர் அறிமுகம் ஆகிறாருன்னா அவரிடம் போய் தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது. அதே மாதிரி பண விஷயத்திலும் கவனமா இருக்கணும். புதுசா நண்பர்களா சேரும்போது பணம் கடனா கேட்கும்போது அதெல்லாம் இனி கொடுக்காதீங்க. அதுதான் அங்க இருக்கிறது. பண விஷயத்தில் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய தெளிவு ஏற்படும். குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள். தடைப்பட்டு போன சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள் இன்னைக்கு உங்களை தேடி விரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். அந்த சேமிப்பு மூலம் ஆதாயகரமான சூழல்லாம் நல்லா அமையும். வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கோபப்படக்கூடாது. ஏன்னா 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்துங்க. நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மற்றபடி இன்றைய நாள் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை. அதிசயின் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்கார் நிறைய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. எப்பொழுதுமே சந்திராசிரமம் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் செய்யும் போது அந்த சந்திராசிரமம் ஒன்றும் பண்ணாது. என்ன அப்படின்னா நீர்மோர் தானம் பண்ணலாம். அதே மாதிரி அன்றைய தினம் உங்களுடைய சட்டையிலையோ இல்ல புடவையிலையோ ஒரு சில கரைகள், ஒரு சில பிரச்சனைகள், வீட்டுல பால் தீஞ்சு போறது, இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது கவலைப்படாதீங்க. ஐயோ இன்னைக்கு சந்திராசிரமம் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு.
சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஒண்ணும் பண்ணாது. இதெல்லாம் நடக்கும்போது சந்திராஷ்டமான தோஷம் அங்க விலகும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பால், நீர், மோர், தண்ணி இதெல்லாம் நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையால் வீண் செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. நண்பர்கள் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி சமூகம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களாம் மதிப்பு மரியாதை உயரும். ஆனா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசய 4ஆம் எண் அசு நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துல உற்சாகத்தோடு செயல்படுங்க, சிறப்பா இருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட், ஒப்பந்தம் சார்ந்த வேலை, இதிலெல்லாம் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உங்களோட இருப்பவர்கள்லாம் சாதகமாக செயல்படுவார்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அறிந்து செயல்படுங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்துல தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி உங்களோட இருக்கும் நண்பர்களாகட்டும், பெண் நண்பர்களாகட்டும், கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு அவர்களிடம் பழகுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் உதவிகரம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கலைத்துறையில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நாள். சமூகம் சார்ந்த பணிகள்ல சில மாற்றமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடக்கு திசை. அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படுகின்ற தருணம் இருக்கு, அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள உறவுகளாகட்டும், வெளிவட்டாரத்தில் இருக்கின்ற உறவுகளாகட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பண வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு பொறுமையோடு இருங்க. மாணவர்களும் இன்னைக்கு ஆசிரியர்களும் பொறுமையா பேசுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கால்நடை விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும், கவனமா இருங்க. அதிசய இசை வடகு திசை. அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் பிறங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். ஆனா உடல்ல ஒரு விதமான அசதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சந்தோஷம் அடைகின்ற நாளாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் நட்பு இன்னைக்கு கிடைக்கும். அதனால நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறையால் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. மனசளவில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் வீட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்கா, சனி பகவான் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தையே கொஞ்சம் கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உடல்லயே ஒரு அசதி இன்னைக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் எல்லாம் நல்லதாக இருந்தாலும் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால அதை மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரம் தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களுக்குள் இருந்து வந்த ஒரு இந்த நட்பு வட்டாரத்துல சில நேரத்துல மனக்கசப்புகள் ஏற்படும். அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தோற்றத்துல ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். இன்னைக்கு நேர்மையான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்துல. அதே மாதிரி வியாபாரத்திலே ஒரு அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். நீங்க வேலை செய்கிற இடத்திலும் சரி, அலுவலகமாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், இன்னைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பயணம் செய்யும் போது, வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபம் படக்கூடாது. முன்கோபமின்றி எந்த ஒரு வேலையும் இருக்கட்டும். இன்னைக்கு வியாபாரம் தொடர்பான செயல்கள்ல சிந்தித்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோட செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். தந்தை அனுகூலம், தந்தையால ஒரு அனுகூலம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு பாராட்டலாம் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்டன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமா இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு வேலையும் விடாப்பிடியாக செயல்படுவீங்க இன்னைக்கு. அதை செயல்பட்டு எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் செய்து முடித்திருவீங்க இன்னைக்கு. பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். ஆடம்பர செலவுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுகமா இருந்து வந்த தடைகள்லாம் படிப்படியாக இன்றைய தினம் விலகும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுமை தேவை. இன்றைய நாள் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். தந்தையால விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அவர்களால் அனுகூலம் இருக்கும், ஆனா பிரச்சனையும் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய நாள் இதிலெல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.